நண்பர்களே, நம்ம நினச்ச மாதிரி ஜனநாயகம் படம் ஒரு வழியாக வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக நீங்கள் அழுவக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை, சார். நீங்கள் அழுவுறீங்க. இல்லை சார், இல்லை, கண்ணு கலங்குது. அழுவல சார். ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், நான் வந்து இன்றைக்கி தான் போய் ரோகிணி தியேட்டரை போய் பார்த்தேன். சரி, என்னடா விஜய் ஃபேன்ஸ்ன்றாங்களே, செலப்ரேஷன்ன்றாங்களே, திருவிழா மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு சரி போய் பார்ப்போமே போய் பார்த்தோம்பா. உண்மையாலுமே சொல்கிறேன், திருவிழாவே மிஞ்சிடுச்சு அந்த இடம். சும்மா அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன், அந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேஷன். ஆனால் ஒரு நடிகர், ஒரு மனிதனுக்காக இவ்வளோ ஃபேன் பேஜ் இருக்குன்னா நம்ப முடியல. அப்படி அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. இத்தனை பேர் அவர் வந்து ரொம்ப நேசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் கண் கலங்கி போன விஷயம்லாம் நிறைய நடந்துச்சு அங்கே ரசிகர்கள்கிட்ட. என்ன ஒரு விஷயம்னா, காலையிலே குரலை பிடிக்க சோத்தை போட்டு அந்த இடத்துக்கு போனதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் போய் நின்னண்டா. ஒன்றும் பண்ணல. பட்டாசை வெடிக்க விட்டாங்க பாருங்க, தலைக்கு மேலே பட்டாசு பறக்குது, அப்படி செதறாங்க. அப்படியே அந்த பொறித்துளிலாம் என் சட்டையில் பட்டு சட்டப்பெல்லாம் ஓட்ட போட்டுச்சு. அப்புறமா தான் தோணுச்சு, ஏன்டா இங்கே வந்தோன்னு. நல்லா இருந்துச்சு, நல்ல செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஃபேன்ஸு இவங்கன்னு கிடையாது, மற்றவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் ஆனால் நான் இப்போ பார்த்த விஷயத்தில் என்னென்னா, ஒரு செலிப்ரேஷன் பண்ணாங்கன்னா, பட்டாசு வெடிச்சாங்கன்னா கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் தள்ளி நகர சொல்லிவிட்டு அப்புறமா பட்டாசு வச்சு வெடிச்சிட்டு அப்புறமா செலிப்ரேஷன் பண்ணால் அது நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம எப்பயே இந்த லெசனை கற்றுக்கிட்டு இருக்கணும். கரூரில் 41 உயிர் போனதுக்கு காரணமே அந்த அரசாங்கத்து மேலே பழி வச்சாலும் சரி, விஜய் சார் மேலே பழி வச்சாலும் சரி, அது யார் மேலே பழி போட்டாலுமே காரணம் மக்கள் தான். மக்கள் வந்து கொஞ்சம் அந்த நெரிசலை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், தள்ளுமுள்ளு செய்ததை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அந்த விஷயத்த சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் நிகழ்ந்துருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்த பாடமாக எடுத்துருக்கலாம். ஆனால் அதே விஷயத்த இங்கே வந்து கொண்டு வந்துட்டாங்க. நான் சரி கேப் இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே பூந்துட்டேன். கடைசியில் போட்டு நெருக்கிறானுங்க, திடீர்னு ஓடுறானுங்க, திடீர்னு மேலே பட்டாசு பறக்குது, திடீர்னு என்னென்னமோ நடக்குது. எனக்கே கொஞ்ச நாள் அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தான் யோசித்தேன், இப்போல்லாம் பண்ணால் அப்புறம் விபத்து ஏற்படாமல் என்னடா பண்ணணும். பாவம் அங்கே இருக்கிற போலீஸ்லாம் ரொம்ப போய் ரெக்வஸ்ட் வச்சாங்க, பட் எதுவும் கேட்கல. நீங்கள் ஃபேன்ஸாக இருங்க, பட் கொஞ்சம் மெச்சூர்டாக இருங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுறதுனால கட்சிக்கும் கெட்ட பேர், அண்ணனுக்கும் கெட்ட பேர், உங்களுக்கும் கெட்ட பேர். அப்போ இந்த படம் ஏற்கனவே லீக் ஆகிடுச்சி, இந்த படம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சரி ஆர்வம் குறைஞ்சிருக்கணும்னு பார்த்தா அப்படி எதுவும் குறைஞ்ச மாதிரி தெரியலங்க. படம் லீக் ஆன போகுது, எங்களுக்கு அண்ணன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அண்ணனுக்காக தான் அந்த படமே அப்படின்றதுக்கோசரம் எல்லாம் போனாங்க, குடும்பத்தோடு வந்து பார்த்தாங்க. அதேமாரி சேஃப்டியாக கொண்டாடணும், அதுதான் மொதல் விஷயம். இது வரைக்கும் விஜய் ஃபேன்ஸ்லாம் தற்கூரி, பைத்தியக்காரனுங்க, அடங்க மாட்டானுங்க, ஒரு மாதிரி ஆர்வக்கோளாராக இருப்பானுங்க அப்படி சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நான் நேரில் பார்த்த விஷயம் என்னென்னா, பரவாயில்லையே, இத்தனை பேர்லேயும் ஒரு ஆள் நல்லவனாக இருப்பான மாதிரி விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே தவறான கிடையாது. அதுலேயும் மெச்சூர்டான ஃபேன்ஸும் அதுலேயும் மெச்சூர்டாக இருக்கவங்களும் இருக்காங்கன்றது நான் இன்றைக்கி கண்கூடாக பார்த்தேன். அந்த வகையில் தேட்டரில் ஒரு பக்கம் பட்டாசு வெடிச்சுக்கிட்டு, பால் ஊற்றிக்கிட்டு, அபிஷேகம் பண்ணிக்கிட்டு, டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு, எங்களுக்கு விஜய் தான் முக்கியம்னு கத்திக்கிட்டு, சின்ன பசங்க மேலே விழுந்து வாரி போலீஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம அப்படி இருந்த ரசிகர்கள் ஒரு பக்கமும், ஒரு 2-3 பேர் அங்கே வந்த ரசிகர்களுக்கு தண்ணி பாட்டில், உணவுலாம் வழங்கினது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்படியே ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அதனால் அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சிடலாம். ஏன்னா அங்கே அவ்வளோ ரசிகர்கள் இருக்கும்போது அந்த ரசிகர் சார்பாக பால் எடுத்து கட்டோட்டில் ஊற்றாமல் அவரால் அந்த செலவை, அந்த பட்டாசு வாங்கி வெடிக்கிற செலவை அட்லீஸ்ட் அந்த உணவை கொடுத்து மற்றவங்களோட பசியை போக்குனார். பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு தெய்வமாக பார்த்தோம். அந்த வகையில் நம்ம சும்மா இருப்போமா, நம்ம பங்கு நம்மளும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். நமக்கும் சாப்பாடு கொடுத்தாரு, நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிடலான்னு வந்துட்டோம். நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். விஜய் ஃபேன்ஸ் எப்பயுமே நல்லதை நோக்கி நகரணும், சமூகத்தை நோக்கி நகரணும், கல்வி மற்றும் மக்களுக்காக அந்த நல்ல விஷயத்தை செய்கிறதுக்காக உங்களோட முழு அர்ப்பணிப்பை செய்யுங்க. அதை தவிர்த்துட்டு இன்னும் நீங்கள் அந்த ரசிகர்கள் மைண்ட் செட்லேயே இருக்காதீங்க, அதை விட்டு வெளியே வாங்கன்றதான் என்னோடய கோரிக்கை. இன்னும் நீட் தேர்வு இன்னும் ரத்து செய்ய வேண்டிய நிறைய பணிகள் இருக்குது, அதையும் கொஞ்சம் கவனித்து பார்க்கணுன்றது என்னுடைய கருத்து.